ம். உலகம் எவ்வளோ பெருசாக முன்னேறிப்பிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம மாநிலத்தில் ஆணவ படுகொலை இன்னும் நடந்துட்டு தாங்க இருக்குது. ஏங்கிறாங்க, ராக்கெட் விடுறாங்க, நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோ இதுவும் நடந்துட்டுருக்க இந்த ஒரு வளர்ச்சியான உலகத்தில் ஆணவ படுகொலை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. நெல்லையும் ஆணவ கொலையும் பிரிக்க முடியாது போல இருக்குது. அதுவும் அந்த சைடில் ஆணவ கொலை வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அவர் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அவர் இப்போ ஆனால் உயிரோடு இல்லை. காரணம், அவர் காதலிச்சாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம்தான். காதலிச்சது ஒரு குற்றமா இன்னைக்கு அந்த பையனையும் கொண்டுட்டாங்க. வாங்க இதை பற்றி முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இவரோட பூர்வீகம் வந்து தூத்துக்குடிங்க. இவர் வந்து படித்து முடிச்சுட்டு நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கி சென்னையில் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஊருக்கு வச்சுருக்காங்க. விடுமுறை கிடச்சிருக்கு. ஸோ ஊருக்கு வந்திருக்காரு. சென்னையிலேருந்து இருக்கிற மக்கள்லாம் வந்து எப்படா லீவ் கிடைக்கும், ஊருக்கு போகலான்னு தான் இருப்பாங்க எல்லாருமே. அது மாதிரி இவருக்கும் ஒரு லீவ் கிடச்சிருக்கு, ஊருக்கு வந்திருக்காருங்க. பாளையங்கோட்டையில் ஒரு சித்தா மருத்துவமனை இருக்குங்க. அதில் கவின் வந்து அவங்க தாத்தாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக அழைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஊருக்கு போனவர் தாத்தாவை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காப்புல. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்திருக்காரு. அவர் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. அழைச்சிட்டு போனவர் என்னடா உனக்கு லவ்வாடா கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அறுத்து கொண்டுட்டாருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லங்க, அங்கே தான் கவினோட உடலை வந்து பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. விஷயத்த வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்பவே எஃபெக்ட் போட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிறதுனால முன்னாடி ஒரு பெரிய வெறி இருக்குங்கிறது கண்டிப்பாக அந்த செயல்லேருந்தே நமக்கு தெரியுது. இதனாலே சாதி வெறிங்கள, சாதி வெறி வந்து பிரிக்க முடியாதுல்ல, அதுதான் வந்து இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. பகுதியில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்ததில் அதுக்குனால வந்து கேஸ் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து தெளிவாக இருந்துச்சு. இதுக்கு காரணமானவன் யாருன்னா அந்த சுர்ஜித். வயசு வந்து 21 தான் இருக்கும். அந்த கவினை விட சின்ன பையன்தான். பையன் என்ன பண்ணுறாடி, அவரை வெட்டி சாய்ச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து நேராக சரணடைகிறாரு. நான் தான் வெட்டி சாய்ச்சேன் அப்படின்னு வந்துட்டாரு. வண்டியில் வச்சு கூப்பிட்டு போனார் இல்லையா, அந்த வண்டி அவர் அறுத்தார் இல்லையா, அந்த அருவாள் ரெண்டுமே எடுத்துகிட்டு போய் அப்படியே நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே சரணடைகிறாப்புல இந்த சுர்ஜித்துங்கிறவன். சுர்ஜித் வந்து அதே பாளையங்கோட்டையை சேர்ந்தவன் தான். அந்த சித்தா மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இவங்க வீடு அமைஞ்சிருக்கு. ரவணன் இந்த பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா இந்த சுர்ஜித் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களோட அப்பா வந்து பார்த்தோம்னா எஸ்ஐயா இருக்காரு. இவங்களோட அம்மா வந்து கிருஷ்ணகுமாரி, அவங்களும் வந்து எஸ்ஐயா இருக்காங்க. பெட்டாலியனில் வந்து அவங்களும் ஒரு எஸ்ஐயா இருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களோட பையன் தான் வந்து இந்த சுர்ஜித். பையன் பண்ணியிருக்கிறது தான் இது ஒரு இப்படிப்பட்ட ஆணவ படுகொலை. சுர்ஜித் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த சித்தா ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து அதே ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த கவின் வந்து அவங்க தாத்தா அழைச்சிட்டு போனார் இல்லையா, அந்த சித்தா